நான் தேநீர் கொடுங்க, கடுமையாக இனிப்பு குறைவாக ஆற்றாமல் கொடுங்க. இனிப்பு குறையாமல் ஆற்றாமல் தேநீர் ஒன்று. ஆமா, கடுமை சேர்த்துக் கொள்ளுங்க. கடுமை என்றால் தூள் நீர் சற்று அதிகம் போடும். தூள் நீர் உள்ளதல்லவா, அந்த தூள் நீர் கொட்டை வடி நீர் என்பது வேறு. இது தேநீர் கடுமையாக இனிப்பு குறைவாக ஆற்றாமல் கொடுங்க. அவமானம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனது துணைவியார் அவர்களும் அவமானம் செய்து கொண்டுதான் உள்ளார்கள். என்ன இவ்வாறு தமிழ் கிறுக்கன், தமிழ் பித்தன் அவரெல்லாம் கூறிக்கொண்டுதான் இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழில் உரையாடுகிற இந்த உரையாடலை ஒவ்வொருவரும் ரசிப்பதற்கு எனக்கு ரசிகராகிவிட்டார். உங்கள் தமிழ் கேட்டு நான் வருவதுக்குள்ள போதும் போதும் என்று ஆகிவிட்டதப்பா, என்னையா நீ என்கின்றார். அவர் கேட்டது அது அவசர காலத்துக்கு இப்படியெல்லாம் உரையாடுனா எப்படி என்று அவர் என்னிடம் கேட்டார். எந்த சூழ்நிலையும் நான் இவ்வாறு தான் உரையாடும், முடிந்தா வா, இல்லை என்றால் சென்று விடு தம்பி, ஒரு அளவு எரிபொருள் நிரப்புங்க என்று கூறுவோம். அவர் கேட்பார், அளவா என்று நம்மை என்ன அளவு கேட்பார். புரிந்தவனுக்கு ஓகே, புரிந்தும் புரியாமல் நடிப்பவனுக்கு என்ன பண்றது? ஒன்றும் பண்ணுவதற்கு இல்லை. நன்றாக கொதிக்கின்ற நீரை எடுத்து அவன் தலையில் ஊற்ற வேண்டியது. அப்புறம் திருப்பி நான் P6 போக வேண்டியதான். உள்ளே வைத்து நொங்கு கிழிப்பார்கள். அருமை, மிகச் சிறப்பு. Go ahead with the graphic designing, video editing, digital marketing, website development and more. Grow your online presence with Kovai Focus. மீடியா மைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தமிழ்லேயே பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக உள்ளோம். தாங்கள் எவ்வாறு உள்ளீர்கள்? நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். அதுவும் தங்களை பார்த்த பொழுது மிகவும் சிறப்பாக உள்ளேன். தங்களின் அறிமுகத்தால் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இல்லை, எப்போவுமே இப்படி தான் பேசுவீங்களா? ஆம். சரி, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நீங்களே ஒரு அறிமுகம் சொல்லிடுங்க. வணக்கம், எனது பெயர் மாசானதுரை சந்திரன். நான் ஒரு தனியார் செய்திகள் தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி கொண்டுள்ளேன். எப்போ இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஃபயர் வந்துச்சு? உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டிற்கு நாம் பங்கேற்பதற்குண்டான வாய்ப்புகள் அமைந்தது மாநில பாரத வங்கி என்றால் தங்களுக்கு புரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆம். அவர்களுடைய ஒரு நிகழ்வு உள்ளே அவங்க ஒரு காட்சியகம் வைத்தார்கள். நம்ம ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தனித்தனியாக ஒரு கூடாரங்கள் அமைத்து பொருட்காட்சிகள் வைப்பார்கள். அதுபோல் ஒரு காட்சியகம் அமைத்தார்கள். அந்த காட்சியகத்துக்கு ஒளிப்பதிவு செய்வதற்காக நாம் சென்றது. அந்த ஒளிப்பதிவுக்கு சென்றதுக்கு பின்புதான் தமிழை பற்றி உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஆங்கிலத்தில் தமிழை பற்றி சிறப்பாக கூறுகின்றார்கள். அவர்களுக்கு தமிழ் என்பது மட்டும்தான் தெரியும். சொற்களுக்கு மேல் அடுத்த சொற்கள் தெரிவதில்லை. இவர் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்த ஒவ்வொரு மக்களும் நம் தமிழை பற்றி தமிழில் கூற வேண்டும், தமிழில் வாழ வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி பொங்கி அவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு கூற்றுகளை கேட்டதுக்கு பின்புதான் நமக்கு இவ்வாறு ஒரு மனதில் ஒரு தோற்றமே வந்தது. இதற்கு முன்பு கிடையாது. முழுக்க தமிழ்லேயே பேசுகிறங்காட்டிக்கு உங்களுக்கு கிடைத்த வெகுமானம், முழுக்க தமிழ்லேயே பேசி உங்களுக்கு கிடைத்த ஏளனம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏளனங்கள் சிலவற்றை நாம் கூறலாம், ஆனால் ஏளனங்களை நாம் எப்பொழுதும் ஏறெடுத்து பார்ப்பதல்ல. இன்றைக்கு இருக்க காலகட்டங்களில் நாம் அனைத்து மொழி சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் நாம் சந்திக்கின்றோம், உயர் அதிகாரிகளும் நாம் சந்திக்கின்றோம். அனைவரிடம் நம் தமிழில் உரையாடுகிற போது நம் தமிழுக்காக நம்மீது அவர்களுக்கு அன்பு என்பதே வந்துவிடுகிறது. ஒரு ஊடகவியாளர் என்பதை கடந்து இவன் ஒரு பத்திரிகையாளர், அவன் பணிக்காகத்தான் வந்துள்ளான் என்பதையும் கடந்து நம்மீது ஒரு ஒரு தனி மரியாதையும் ஒரு தனி அன்பும் அவர்களுக்கு நம்மிடம் உள்ளது. அவமானம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனது துணைவியார் அவர்களும் அவமானம் செய்து கொண்டுதான் உள்ளார்கள். எனது குழந்தையவர்களும் அவமானம் செய்து கொண்டுதான் உள்ளார்கள். அனைவரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். இவர்களை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அவர்களைப் போல் கூறமே இவனை ஒன்றும் பண்ண முடியாது, இவன் என்னமோ பண்ணிட்டு போறான் விடுதா என்பது போல் அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆரம்ப கட்டத்தில் நம்ம உரையாடலில் நிறம் என்பதே ஆங்கிலத்தில் தான் கூறுவோம். தம்பி, கருப்பு நிறம் என்று கூற மாட்டோம். அந்த ஆங்கில சொல் கலந்து விடும். நம்ம என்ன கலர் அவ்வாறு சேர்ந்துவிடும். சில நண்பர்கள் அதை தூற்றுவார்கள், சில நண்பர்கள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள். எனது உடன் பணியாற்றக்கூடிய அனைத்து நண்பர்களும் நம்மை தூற்றி கொண்டு தான் இருந்தார்கள். என்ன இவ்வாறு தமிழ் கிறுக்கன், தமிழ் பித்தன் அவரெல்லாம் கூறிக்கொண்டு தான் இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழில் உரையாடுகிற இந்த உரையாடலை ஒவ்வொருவரும் ரசிப்பதற்கு எனக்கு ரசிகராகிவிட்டார்கள்.
தங்களைப் போல் தான் அனைவரும் நம்மிடம் தமிழ் கூற்றுதான். இதே மாதிரி காலையில் ஒரு 9 மணிக்கு அவசரம், உங்கள் துணைவியார்கிட்ட டிஃபன் ரெடியா எப்படி கேட்பீங்க? பாப்பா என்றுதான் எனது துணைவியார் அவர்கள் அழைப்பேன். பாப்பா உணவு தயாராகி விட்டனவா, இப்படி தான் பேசுவீங்க? இவ்வாறு தான் கூறுவேன். ஆரம்ப ஆரம்ப முதல் துவக்கத்தில் என்னவென்று கேட்டிங்கன்னா, குடும்பத்தார் மட்டுமல்ல, அனைவரும் கேலி பேச்சுகள் தான், கேவல பேச்சுகள் தான். எனது துணைவியார் முதற்கொண்டு அனைவரும் இவ்வாறு தான் இருந்தார்கள். அவங்களும் இப்படி தான் பேசுகிறாங்க. துணைவியாரிடம் நம்ம தமிழில் உரையாடுகிற சில வேளைகளில் அவர்கள் கோபங்கள் இருப்பார்கள் அல்லவா, அப்பொழுது நம்மிடம் கோபம் கொள்வார்கள். உன் தமிழை கொண்டு விட்டு போடா என்று திட்டுவார்கள், ஏதாவது கேலி பேசுவார்கள். ஆனால் என்ன சொல்கிறது, நாளடைவில் அவர்களும் பழகிவிட்டார்கள். அவர்களும் சில சொற்கள் நாம் தவறாக பிரயோகிக்கின்ற வேளையில் அவை இவ்வாறல்ல அவ்வாறு என்று அவர்களே கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு மாறிவிட்டார்கள். அவ்வாறு தான் அனைத்து நண்பர்களும், நம்மை ஆரம்பத்தில் கேலி கிண்டல் என்று செய்து கொண்டிருந்த அனைத்து நண்பர்களும் இவ்வாறு தான் மாற்றங்களை அவர்களே கொண்டு வந்து விட்டார்கள். தற்பொழுது நம்மை கண்டவுடன் ஐயா வணக்கம், தமிழ் ஐயா என்று கூறுவது, வாடா போடா என்கின்ற அந்த சொற்களையே நண்பர்கள் மறந்து விட்டார்கள். இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், ஒரு முன்னணி செய்தி தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவாளர் இருக்கீங்க. நேற்று நடந்த ஒரு சிறிய நிகழ்வை கூறுகிறேன். நமக்கு அடையாள அட்டை வேண்டும். அடையாள அட்டை வேண்டும் என்பதற்காக எனது உயர் அதிகாரி தொடர்பு கொள்கின்ற வேளையில் அவர் விவரங்களை பகிர்கள் என்று ஆங்கிலத்தில் தான் புகைப்படம் மற்றும் விவரங்களை பகிர்கின்றார். நாம் முழுமையும் தமிழில் தட்டச்சு செய்து பகிர்ந்து விட்டோம். அவர் மீண்டும் நம்மை மீண்டும் செய்தி பகிர்ந்தால் இது தட்டச்சு பண்ண வேண்டும், ஆங்கிலத்தில் பகிரவும். அவர்கள் ஆங்கிலம் என்பதே உங்களுக்கு தெரியும், இயல்பாகத்தான் ஆங்கிலத்தில் பகிரவும் என்பார். அவ்வாறு தான் கூற்று. நாம் கூறுகின்ற சொற்களில் புரிதல் இல்லை என்றால் நிச்சயம் அவர்கள் என்னவென்று மீண்டும் வினாவுகளை தவிர நீ தமிழ் உரையாடக்கூடாது என்று வினாவவில்லை. என்னதான் நம்ம தமிழ் பேசினாலும் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்ம ஆங்கிலம் கலந்து பேசியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு வந்திருக்கா? அங்கே ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு அங்கேயும் தமிழில் தான் பேசுனீங்களா? ஒரு சிறிய அனுபவத்தை தங்களுக்கு கூறுகின்றேன். ராமநாதபுரம் பகுதியில் ஒரு வணிக வளாகத்தில் தீப்பிடித்து கொண்டது. அந்த நெருப்பை அணைப்பதற்கு தீயணைப்புத் துறையர் அனைவரும் வந்து விட்டார்கள். ஒளிப்பதிவுக்கு என்று நாம் மட்டுமே உள்ளோம். மற்ற ஒளிப்பதிவாளர்கள் அனைவரும் நாம் அங்கு உள்ளோம் என்று அறிந்து கொண்டு நமக்கு அழைக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் நமது இயல்பான தமிழில் தான் நாம் கூற, அவர்களின் இயல்பான தமிழ் அல்ல, நமது இயல்பான தமிழ். எனக்கு இயல்பு தான் தமிழ் என்பது, நமக்கு இயல்பு தான். இந்த தமிழில் நான் உரையாடி கொண்டிருக்க வேளையில் அவர் ஏதோ ஒன்று நம்மிடம் அந்த பரபரப்பிலையும் நமது கூட்டரை அவர் புரிந்து கொண்டு சேர்ந்து விட்டார். அது என்ன சொல்லுவது, நிகழ்விடம் வந்ததுக்கு பின்பு உங்கள் தமிழ் கேட்டு நான் வருவதுக்குள்ள போதும் போதும் என்று ஆகிவிட்டதப்பா, என்னையா நீ என்கின்றார். அவர் கேட்டது அது அவசர காலத்துக்கு இப்படியெல்லாம் உரையாடுனா எப்படி என்று அவர் என்று கேட்டார். எந்த சூழ்நிலையும் நான் இவ்வாறு தான் உரையாடுவேன், முடிந்தா வா, இல்லை என்றால் சென்று விடு, இவ்வாறு தான் கூறினேன். தமிழ் மட்டும்தான் தெரியும் போடா, ஆம் அப்படின்ட்டீங்க. அவ்வாறும் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு டீ கடைக்கு போகிறோம், ஆனால் ஒரு டீ கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் அண்ணா தேநீர் கொடுங்கள் என்று கூறுவேன். அவருக்கு புரிய வைப்பதற்காக தேநீர் கொடுங்கள் தேநீர் கொடுங்கள் 3 முறை 4 முறை கூட நான் கூறுவேனே தவிர தங்களைப் போல் இயல்பாக ஆங்கில சொற்களை கலந்து கொள்வது கிடையாது. எரிபொருள் நிரப்புவதற்காக எரிபொருள் மையம் சென்றோம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்கும் நம்மை கண்டவுடன் வியப்பு தான். தம்பி, ஒரு அளவு எரிபொருள் நிரப்புங்கள் என்று கூறுவோம். அவர் கேட்பார், அளவா அளவா என்று நம்மை என்ன அளவு கேட்பார். அவர் தங்களைப் போல்தான் மிகச்சி அடைந்து பார்ப்பார். என்னடா ஏதோ ஒன்று அண்ணா கூறுகின்றாருன்னு. நாம் மீண்டும் அவருக்கு தம்பி ஒரு அளவு நிரப்புங்கள் 2 அளவு நிரப்புங்கள் என்போம். அவர்களுக்கு புரியாமல் இருக்கும். நான் மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய திரையை காண்பிப்பேன். இன்றைய விலை என்ன? அவர் 101 ரூபாய் 31 காசு என்பார். அத்தொகைக்கு எனக்கு நிரப்புங்கள். இதுக்கெல்லாம் டைம் இருக்குமா உங்களுக்கு? நிச்சயமாக நேரங்களை ஏற்படுத்தமோ இல்லை. நேரங்கள் என்பது நமக்கு முக்கியமில்லை பிரபன்னா அவர்களே. நமது மனதிற்குள் தோன்றுகிற எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும். நாம் நேரம் எதிரில் இருப்பவர் யாராக இருந்தால் நமக்கு என்ன? உணவகம் செல்கின்றோம், உணவகத்தில் கொடுப்பதை மட்டும் உண்ணுவிட்டு வருவதற்கு நாம் செல்வோமா? நமக்கு தேவையானவற்றை உண்பதற்குத்தானே செல்கின்றோம். அப்பா முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்களா? உள்ளது. அப்பாப்பா எப்படியப்பா இவ்வாறு உரையாடி கொண்டு எப்படி இவ்வளவு கோர்வையாக தமிழிலேயே உரையாடி கொண்டுள்ளீர்கள்? எங்களால் முடியவில்லை என்றுதான் கூறுவாளே தவிர நீ தமிழ் உரையாடாதே என்று யாரும் இவ்வாறு கூற்றுகள் கூறினது கிடையாது நமக்கு. இல்லை, நீங்கள் பேசுகிறத கேட்டு நம்ம கேமராமேன் கூட அப்பா எப்போ முடிப்பார்கள் அப்பா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக
அவர்களுக்கு வித்தியாசமாக என்ன கூறுவது, வித்தியாசமாக ஒரு உருவத்தில் வந்து யாரோ ஒரு உரையாடி கொண்டுள்ளார் என்றுதான் கருதுவார்கள். நீங்கள் இப்போ எங்களோட பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் பட் இருந்தாலுமே உங்களை நாங்கள் வேற ஒரு ஆங்கிள் இதை செக் பண்ணணும்னு சொல்லி எங்கள் டீமுக்கே ஒரு ஆசை. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்டுடியோவிலேருந்து வெளியே ஒரு டீ கடைக்கு போய் நீங்கள் எப்படி அங்கே டீ கடையில் டீ வாங்குறீங்க, டீ குடிக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்களே மறைஞ்சிருந்து பார்க்குறோம். வாருங்கள், செல்வோம், இணைந்து பணியாற்றுவோம். வாருங்கள். ஏம்மா? நான் தேநீர் கொடுங்க, கடுமையாக இனிப்பு குறைவாக ஆற்றாமல் கொடுங்க. இனிப்பு குறையாமல் ஆற்றாமல் தேநீர் ஒன்று. ஆமா, மற்றவர்கள் அடிச்சு விடுங்க. கடுமை கடுமை சேர்த்துக் கொள்ளுங்க. கடுமை என்றால் கடுமை என்றால் தூள் நீர் சற்று அதிகம் பண்ணுங்க. கடுமை என்றால் என்ன புரியல. தூள் நீர் உள்ளதல்லவா, அந்த தூள் நீர். கொட்டை வடி நீர். கொட்டை வடி நீர் என்பது வேறு, இது தேநீர் கடுமையாக இனிப்பு குறைவாக ஆற்றாமல் கொடுங்க. இப்படி எல்லாம் நம்ம பேசும் பொழுது இந்த டீ மாஸ்டர்லாம் டென்ஷன் ஆக மாட்டாரா? ஆனா சில நபர்களுக்கு புரிவதில்லை. புரியாதனால் மட்டுமே அவர்களின் முகம் மாறுகின்ற போது நாம் எண்ணிக்கொள்கின்றோம், கோபப்படுகின்றார்கள். அவர் கோபம் கொள்வதில்லை, அவருக்கு புரியாமல் வியப்பாகத்தான் நம்மை வியந்து பார்க்கின்றாரை தவிர நம்மிடம் கோபம் கொள்வதில்லை. இப்பொழுது தற்பொழுது உங்கள் கடையில் சூடாக எது உள்ளது? சூடாக தற்சமயம் எதுவும் இல்லை. அடுப்பு உள்ளது. காலையில் 5 மணிக்கு வந்து விட்டு பலகாரத்தை ஆரம்பித்து இப்பொழுது ரெஸ்ட்டுக்கு சென்று உள்ளார். இன்னொரு 2 மணி அளவில் வந்து உருளைக்கிழங்கு போட்டா சூடாக. அது சரி, நீங்கள் இதெல்லாம் வைப்பதற்கு சூடான் வைக்கவில்லையா? சூடான் நம்மிடம் இல்லை. நம்ம சுட போட்டு வைப்பதால் நம்ம சூடான் தேவைப்படுது. அதனால் தேவைப்படுது. சரி, எங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய கடையில் எது சிறப்பாக உள்ளதோ அனைத்தும் உண்டு. ஆளுக்கு ஒன்றொன்று கொடுங்க. கண்டிப்பா தெரிகிறது ஐயா. இதற்கு பேர் தட்டவடை. தட்டை வடை அவருக்கு கொடுங்கள். மென்மையாகவும் முறுமுறுவாக இருக்கும். இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு பேர் உளுந்த வடை. உளுந்த வடை வேண்டாம், அதற்கு பக்கத்தில் உருண்டையாக உள்ளது. அதில் ஒரு துளை ஏற்படுத்தி உள்ளார்கள். இது பாரு, இதன் பெயர் போண்டா. அண்ணா போல நன்றாக உள்ளது. அண்ணா சின்னமா உள்ளது. அண்ணா பெருசா உள்ளது, சின்னமா உள்ளது, சிறிதாக உள்ளது.